அக்கா தங்கச்சியை ஒரு சில பேர் இந்த புருஷனை விட்டுட்டு எனக்கு அந்த பையனை பார்க்க நல்லா இருக்கான், இவன் பார்க்க அழகாக இருக்கான், நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுதேன், அவன்கிட்ட தோழனாக பழகுதேன், அப்படி பழகுதேன் இப்படி பழகுதேன்னு சொல்லிட்டு அவன் கூட நல்லா ஊர் ஊராக ரவுண்டு அடிக்கிய, எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் போறிய போய்ட்டு நீங்கள் தனிமையில் இருக்கதா அவன் உங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுவான். நீ எனக்கு ரூபாய்த்தா, இல்லை நீ இன்றைக்கி நைட்டு என் கூட வரலன்னா நான் இந்த வீடியோவை நான் நெட்டில் போட்டுருவேன், அவனுக்கு அனுப்பிடுவேன் இவனுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு அவன் உங்களுக்கே தெரியாமல் அவன் சேத்தாளிக்கு அனுப்புவான், அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவான், அவன் அனுப்பி அவனும் அதே மாதிரி கூப்பிடுவான். அவன் சும்மா இருக்காமல் அவன் இன்னொருத்தனுக்கு இவன் இப்படி தொட்டு 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 போவோம். இவ்வளோத்துக்கு காரணம் யார்? நீங்கள் தான் சத்தியமாக சொல்லுது, நீங்கள் தான். உங்கள் புருஷன் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தது, உங்கள் தாய் தோப்பி உங்களுக்கு பார்த்து கட்டி வச்சது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் லவ் பண்ணி கூட்டிகிட்டு வர உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டீங்க. இப்படி இருக்க ஒரு சில பேர் தான் இப்படி போறிய. ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாரும் 100க்கு 1 இருக்கும். ஆமாம், 100க்கு ஒரு சில பேர் இப்படி இருப்பிய. கிடைச்ச வாழ்க்கையை ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை அனுசரித்து வாழ கற்றுக்கிடுங்க. என் புருஷன் அதில் சரியில்லை இதில் சரியில்லை இந்த நொட்டை தான் சொல்ல படிச்சிருக்கீங்க. எத்தனையோ பொம்பளைகளுக்க புருஷன் நமக்கு ஆண்டவன் கொடுத்த இதுதான் அப்படின்ட்டு அனுசரித்து வாழ தான் செய்தாங்க. புருஷனை அடிமையாக கூட நீ வச்சுக்கிடலாம், தப்பு இல்லை. நீ அவனுக்கு கீழே நீ படிஞ்சனா அவன் உனக்கு கீழே படிவான். நீ அவனுக்கு மேலே போயிட்டு உன் வாழ்க்கையை விட்டுட்டு தெருவில் தான் நிற்ப. இன்றைக்கி புருஷனை விட்டுட்டு அடுத்தவங்க கூட போவேன். அவன் என்ன சொல்லுவான், இன்றைக்கி அவனை விட்டு வந்தால் நாளைக்கு என்ன விட்டு போயிட்டேன்னு பேருவான். இப்படி இன்றைக்கி தான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அக்கா அப்படி இறந்து போயிட்டாவே. எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது. இந்த வீடியோ தான் எல்லாத்துக்கும். தயவு செய்து அக்கா தங்கச்சியை கிடைச்ச வாழ்க்கையை அதை சந்தோஷமாக வாழுததும் துக்கமாக வாழுததும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து வாழ்ந்துக்கிடுங்க. அது நீங்கள் அதை புருஷனை விட்டு நம்ம வெளியே போய்ட்டு நினச்சா வாழ்க்கை ரொம்ப சீரழிவிய. இப்போ இன்றைக்கி இந்த ஒரு அக்கா உயிர் இழந்திருக்கு, அடுத்து நீ எத்தனை இப்படி இருக்கேன்னு தெரியல. உங்களை திருத்திக்கிடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு காவலை வரணும்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி பெத்த தவப்பேன் புருஷன் தான், அடுத்து கட்டின புருஷன் தான். அவனை விட்டு நீங்கள் இன்னொருத்தண்ட பேட்டியன்னா அவன் உங்களை இன்னொருத்தண்ட போறேன்னா அவன் இன்னைக்கு நாளைக்கு இன்னொருத்தண்ட கூட்டி ஒன்று விடுவான், அவன் இன்னொருத்தண்ட கூட்டி ஒன்று விடுவான். இப்படி நாத்தம் குழஞ்சி போயிருவிய. அது தெரிஞ்சுக்கிடுங்க. கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ படிங்க. ஒரு சில பேரை தான் சொல்லுது, நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன்.